கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய பாதத்தில் வந்து நாம் காணப்படும்படியாய் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தல் 13, 16, 17, 18 3 வசனங்களையும் வாசிக்கலாம். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இங்கே நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் தொடர்ந்து அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் என்ன, அந்தி கிறிஸ்துவனுடைய கிரியைகள் என்ன என்பதை இன்றைக்கு நான் வரிசையாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 17 குறிப்புகள் இருக்கிறது. அதை வரிசையாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவன் தேவ தூஷணம் செய்பவன். பிளாஸ்பமி, தேவ தூஷணம், அதாவது ஆண்டவர் என்ன செய்வான்? தூஷிப்பான். வெளிப்படுத்தல் 13, 5, 6. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. அப்ப அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னா, ஆண்டவரை தேவனை தூஷிக்கும்படியான ஒரு சுபாவம். தானியேல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். தானியேல் சொல்றாரு, தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை என்ன செய்வான்? பேசுவான். அப்ப அந்தி கிறிஸ்து செய்கிற காரியம் என்னன்னா, அவன் தன்னுடைய அதிகாரத்துக்கு வந்த உடனே எல்லா தேவர்களுக்கும் நான் மேலான தேவன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்தி எல்லா தேவர்களையும், அது மட்டுமல்ல பிதாவாகிய தேவனையும் கூட அவன் என்ன செய்வான்? தூஷிப்பான். ஏன்னா அவன் இருக்கிறது எருசலேமில் தான் போயிருப்பான். அப்போ அவன் தேவ தூஷணம் செய்கிறவன். அடுத்து அவன் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பான், இல்லாவிட்டால் அவர்களை கொல்லுவான். பரிசுத்தவான்களை என்ன செய்வான்? கொன்று போடுவான். வெளிப்படுத்தல் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப பரிசுத்தவான்கள் என்ன செய்வான்? ஜெயிப்பான். ஜெயிப்பான் என்ன செய்வான்? கொன்று போடுவான். அப்புறம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசி. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்
வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இவங்க யாருன்னா, இவங்க அந்தி கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். இவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அதை வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்ப இயேசுவை பற்றியும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் என்ன செய்யப்பட்டாங்க? சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள். இவர்கள் யாரால் கொல்லப்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவினாலே. அப்போ அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னா, விசுவாசிகளோடு கூட கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி அவர்களை என்ன செய்வான்? ஜெயிப்பான், இல்லாவிட்டால் கொன்று விடுவான். அடுத்து யூதர்களோடு கூட யுத்தம் பண்ணி யூதர்களையும் அழிக்க நினைப்பான். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 12:13-17. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? இந்த ஸ்திரீ என்பது யாரு? இஸ்ரவேல் ஜனம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். விளங்குதுங்களா? பூமியில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பின்பற்றுகிறவருடைய ஜனங்களோடும் யுத்தம் பண்ணுவான். அடுத்தாப்புல யூதர்களோடு என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். அதைத்தான் ஸ்திரீயோடு கூட அவன் யுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியேல் 7:21. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும். இங்கேயும் கூட அவன் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்தை என்ன செய்வான்? சுதந்திரித்து கொள்ளுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ராஜ்யங்களையும் அவன் என்ன செய்வான்? ஜெயித்து தன்னுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வருவான். வாசிக்கலாம், 13:7. வெளிப்படுத்தல் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பல கோத்திரங்கள், பல ஜாதிகள், பல பாஷைக்காரர்கள், அவர்கள் மேலே என்ன செய்யப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7:23. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும்.
அப்போ என்ன தெரிகிறது? அநேக ராஜ்யங்களை என்ன செய்வான்? ஜெயிப்பான். அதுக்கு அடுத்து நம்ம கடந்த வசனங்களில் பார்த்த பிரகாரம் 2 சாட்சிகளை அவன் கொன்று விடுவான். பார்த்தோம் இல்லையா? பார்த்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? கடைசியில் இஸ்ரவேல் எழும்ப 2 சாட்சிகளை என்ன செய்வான்? 3.5 வருடங்கள் முடிந்த உடனே என்ன பண்ணிடுவான்? கொன்று போடுவான். அது ஒரு குறிப்பு. 2 சாட்சிகளையும் கொன்று விடுவான். வெளிப்படுத்தல் 11:7-12. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து எறிகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அவர்களை கொன்று போடுவான். அப்போ வரிசையாக சொல்லிட்டு வரேன். தேவ தூஷணம் செய்வான், கர்த்தருக்கு விரோதமாக எழும்புவான், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்புவான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புவான், பல ராஜ்யங்களோடு கூட போரிட்டு ராஜ்யங்களையெல்லாம் என்ன செய்வான்? ஜெயிப்பான். அடுத்தாப்புல 2 சாட்சிகளை அவன் என்ன செய்வான்? கொண்டு போடுவான். அடுத்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். தானியேல் 7:25. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அப்ப எல்லா விதமான சட்டத்தையும் அவனுக்கு சாதகமாக என்ன செய்வான்? மாற்றுவான். பிரமாணங்கள், லா, நியாயப்பிரமாணம், எல்லா பிரமாணத்தையும் அவன் தனக்கு சாதகமாக என்ன செய்வான்? மாற்றுவான். எல்லா சட்டமுமே அவனுக்கு சாதகமாக என்ன செய்வான்? மாற்றுவான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான். அதுக்கு அடுத்து முக்கியமான காரியம் என்னென்னா, சாதாரண மனுஷர்களை காட்டிலும் ரகசியங்களை புரிந்து கொள்கிற விசேஷமான ஞானம் அவனுக்கு இருக்கும். மனிதர்களை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானம் அவனுக்கு இருக்கும். இதெல்லாம் யார் அவனுக்கு கொடுப்பான்னா, சாத்தான் அவனுக்கு அந்த ஞானத்தை, அந்த வெளிப்பாடுகளை, ரகசியங்களை அறியும் சக்தியை அவனுக்கு என்ன செய்வான்? கொடுப்பான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சாத்தான், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து 3 பேர் எப்படி கிரியை செய்வாங்க? பிதா, குமாரன், பரிசுத்தாவியான போல கிரியை செய்வாங்கன்னு சொன்னேன் நான். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல் 8:23. அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். சாமர்த்தியமான அப்படி சொன்னா ஞானம் நிறைந்த
ஒரு ராஜா என்ன செய்வான்? எழுப்புவான். அவன்தான் யார்? அந்தி கிறிஸ்து. அவன்தான். ஏன்னா அவனுடைய பேச்சு, அவனுடைய செய்கைகள், இவைகளெல்லாம் மனிதர்களை மயக்கக்கூடிய, மனிதர்களை வசியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர், அதுக்கடுத்தாப்புல ரஷ்யா தேசத்தை ஸ்தாபித்த ரூஸ்வெல்ட்னு சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பேச்சு திறமைக்கு எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? அடிமைகள் ஆயிடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய கம்யூனிசத்தை என்ன செய்ய முடிஞ்சது? பரப்ப முடிஞ்சது. அதே மாதிரி இவனுடைய சாதுரியமான பேச்சு, அது அவனுடைய ஞானம், பல ரகசியங்களை அறியக்கூடிய ஞானம், இதெல்லாம் இருந்ததுனால ஜனங்கள் அவனை என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? கண்மூடித்தனமாக பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அடுத்து தன் சுய இஷ்டப்படி செய்வான். அவன் எதை விரும்புகிறானோ அதையெல்லாம் செய்வான். அவனை யாரும் தடுக்க முடியாது. வாசிக்கலாம், தானியேல் 11:36. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். நல்லா கவனிங்க. இங்கே சொல்றபடி ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எல்லா தெய்வத்தை காட்டிலும் தன்னை பெரியவனாக்குவான். அடுத்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்கே அவன் செய்கிற காரியம்னா, அவன் தன் இஷ்டத்துக்கு செய்து தெய்வத்துக்கு மேலாக அவன் தன்னை என்ன செய்வான்? உயர்த்துவான். அடுத்து அவன் மூலமாக பல அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்களையும் நடப்பிப்பான். என்ன செய்வாங்க? ஏன்னா சாத்தான் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கிறான்? தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். அப்போ ஜனங்களை ஏமாற்றத்தக்கதாக அவன் அற்புதங்களையும் நடப்பிப்பான். தானியேல் 8:24. அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அதிசய விதமாக காரியங்களை என்ன செய்வான்? நடப்பிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். நல்ல கவனிங்க. இப்போ என்ன செய்வானா? அற்புதங்களை என்ன செய்வான்? நடப்பிப்பான். ஜனங்கள் அவனுடைய வஞ்சகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுமதிச்சிருவாராம். ஆண்டவர் என்ன செய்வார்? அனுமதிப்பார். அப்போ பொய்யான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்வான். அடுத்த காரியம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக
பொருளாதாரத்தை அவனுடைய கையிலே வைத்து கொள்வான். இந்த உலகத்தினுடைய முக்கியமான பொருளாதாரம் யார் கையில் போயிடும்? அவன் கையில். அதனால தான் ஒருத்தரும் அவனுடைய அனுமதி இல்லாமல் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அப்போ பொருளாதாரத்தை தன் கைவசப்படுத்துவான். தானியேல் 11:38. அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். வெள்ளி, பொன், ரத்தினம், உச்சிதமான வஸ்துக்கள் எல்லாம் யார் கையில் இருக்கும்? அவனுடைய கையில் வந்துடும். வெளிப்படுத்தல் 13:17. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. அப்போ தேசங்களுடைய பொருளாதாரம் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்யும்? வரும். அதே சமயத்தில் இந்த இலக்கத்தை தரிக்கவில்லை என்று சொன்னால் எதை என்ன செய்ய முடியாது? வாங்கவும் முடியாது. அப்போ தேசங்களுடைய பொருளாதாரத்தை இவன் தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வருவான். அடுத்து பொய்யான ஏமாற்றும் காரியங்களை நடப்பிப்பான். பொய்யான ஏமாற்றுகிற காரியங்களை நடப்பிப்பான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், ஏற்கனவே வாட்சி வசந்தான் நினைக்கிறேன், 8-12. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அப்போ பொய்யான அற்புதங்கள், அடுத்தாப்புல வஞ்சகம், இவைகளெல்லாம் அவனுடைய காரியத்தில் இருக்கும். அப்போ ஜனங்களை என்ன செய்வான்? பொய்யான அற்புதங்களினாலே அவர்களை என்ன செய்வான்? வஞ்சிப்பான். பவுல் சொல்கிறாரு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. அப்படின்னு என்ன சொன்னால், இப்போவே இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிற ஆளுங்க கொஞ்சம் எழும்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாமியாருங்க ஏதோ அற்புதங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? போயிட்டுருக்குறாங்க. இதில் ஒரு பெரிய விசேஷமான காரியம் என்னென்னா, யாரோ ஒரு சாமியாக இருக்கிறாராம். அவரை பார்க்க போகும்போது திடீர்னு ஒரு கோபம் வந்து வாய்க்கு வராத வார்த்தையால் திட்டுவாராம். ஆமாங்க, அப்படி யாரையாவது ஒருத்தரை திட்டார்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக. ஆமாம், உண்மைதான், நான் விளையாட்டு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு? போகும்போது அவர் உட்காரும்போது என்ன செய்கிறாரு? அவங்கள ஒரு சிலர் வந்து என்னமோ இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆனால் திடீர்னு ஒரு சமயம் கோவம் வந்து என்ன பண்ணுறாரு? திட்டுறாரு. அவர் திட்டினா என்னவா? ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொய்யான அடையாளங்கள், எலுமிச்சம்பழம் வர வச்சு கொடுக்குறாங்க, விபூதி வர வச்சு கொடுக்குறாங்க, இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் அதே காரியத்தை வந்து இந்த தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் என்ன செய்கிறாங்க? செஞ்சு காமிச்சு இது என்னது? போலியானது, ஏமாற்று வித்தைன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அந்தி கிறிஸ்து இவங்கெல்லாம் செய்கிறத காட்டிலும் ரொம்ப மேலான காரியங்கள் அவன் செய்வான்.
அதனால தான் ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அவனை மனுஷனுக்கு மேலே, இயற்கைக்கு மேலாக சக்தியை உடையவன் என்று அவனை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. யோவான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆமாம், இது யூதர்களுக்கு சொல்கிறாரு. நான் பிதாவின் நாமத்தினால் வரும்போது நீங்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அந்தி கிறிஸ்து எப்படி வருவான், சுய நாமத்தினால் வரும், அவனை நீங்கள் என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அதாவது இறுதி காலங்களில் அந்தி கிறிஸ்துவை யூதர்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதை ஆண்டவர் அப்பொழுதே சொன்னதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியம், எல்லா மதங்களுக்கும் தான் தலைவர் என்று சொல்லுவான், எல்லா மதங்களையும் தன் வசப்படுத்தி கொள்வான். என்னதுங்க, இப்போவே யூத மார்க்கம், அப்புறம் இந்து மார்க்கம், அடுத்தாப்புல முகமதிய மார்க்கம், இதை சேர்ந்த முக்கியமான குருக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு புது வேதாகமத்தையும் ஒரு புது மதத்தையும் உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். என்னது, கிறிஸ்தவ மார்க்கம், இந்து மார்க்கம், அடுத்தாப்புல யூத மார்க்கம், இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன பண்ண போகிறாங்களா, புதுசாக ஒரு மார்க்கத்தை என்ன செய்ய போகிறாங்க, உண்டு பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மார்க்கத்தை எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்களும் அதை என்ன செய்வாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த மார்க்கத்தை இணைக்கிறதுல முக்கியமாக இருப்பது போப்பாண்டவர். யார், போப்பாண்டவர். அப்போ போப்பாண்டவர் சொன்னால் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவங்களும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. யூதருடைய தலைவர்கள் சொன்னால் யூதர்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதே போல் இந்து மார்க்கத்தினுடைய தலைவர் சொன்னால் இந்துக்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு மதத்தை உருவாக்குவாங்க. அந்த மதத்துக்கு இவன் தலைவனாக வந்துடுவான். இவங்கெல்லாம் உருவாக்கி வச்சா அவன் என்ன பண்ணுவான், தலைவனாக வந்துடுவான். அப்போ எல்லா மதங்களையும் தன் வசப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 14:9-11. வெளிப்படுத்தல் 14. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. போதும். முதல் வசனம் என்ன சொல்லுது, 9ஆம் வசனம், மிருகத்தையும் சொரூபத்தையும் வணங்கி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மிருகத்தையும் மிருகத்தின் சிலை என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. அப்போ அவன் மதங்களுக்கு ஒன்று ராஜ்யங்களுக்கு தலைவனாக இருப்பான், அதே சமயத்தில் மத தலைவனாகவும் என்ன செய்வான், இருப்பான். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் சிலையை செய்து அந்த சிலையை எல்லாரும் வணங்கன்னு சொன்னப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க, வணங்கினாங்க. அதே போல் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இவனுடைய சிலை என்ன பண்ணும்படியாக செய்வான், வணங்கும்படியாக செய்வான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அநேக ராஜாக்களை தனக்கு கீழ்ப்படுத்துவான். வெளிப்படுத்தல் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
அநேக ராஜாக்களை தனக்கு அநேக ராஜ்யங்களை என்ன செய்வான்? ஜெயிப்பான். முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, முதலாம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு வெள்ளை குதிரை வந்தது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நம்ம பார்த்தோம் இல்லையா. அநேக ராஜ்யங்களை அவன் ஜெயிப்பான். வெளிப்படுத்தல் 13:7. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதில் பார்க்க வேண்டிய காரணம், ஆண்டவர் கொடுக்கலைன்னு அவனால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய. ஆண்டவரே அவனுக்கு என்ன செய்கிறாரு? அதிகாரம் கொடுக்குறாரு. அடுத்து 17ஆம் அதிகாரம் 12 நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். முதல் வசனம் சொல்லுது 10 கொம்புகளும் 10 ராஜாக்களுமா. இவர்கள் இன்னும் ராஜ்யம் என்ன செய்யலை, பெறல. இவங்க மிருகத்துடனே கூட 1 மணி நேரமும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறாங்க. இவங்க அதிகாரம் பெற்றது மட்டும் இல்லாமல் வாசிங்க, இவங்க வல்லமை அதிகாரத்தை யார் கொடுத்துருவாங்க? அந்தி கிறிஸ்து கொடுத்துருவாங்க. வாசிங்க, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அப்ப இவனோடு கூட அநேக ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க? அவனுக்கு கொடுப்பாங்க. இல்லாட்டா இன்னொரு பக்கத்தில் அவனுக்கு கீழாக அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அடுத்து எல்லா தேசங்களிலும் இவனை குறித்த ஒரு பயம் இருக்கும். எல்லா தேசங்கள் என்ன இவனை குறித்த ஒரு பயம் இருக்கும். வெளிப்படுத்தல் 13:4. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி, மற்ற ராஜாக்கள்லாம் அவனோட நம்மளால் என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை என்ன பண்ணாங்க? வணங்கினார்கள். அடுத்து இவனுடைய ஆட்சி காலம் 42 மாதங்கள். எவ்வளோ நாள் தான்? 3.5 வருஷம். அவன் தன்னுடைய ஆட்சியை முதல்ல சமாதானம் பண்ணுறவனா வருவான். அவனுடைய அதிகாரத்தை பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்து அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது எத்தனை வருஷம்தான் ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பாரு? 42 மாதம். அந்த 42 மாதம் முடிந்த உடனே அவன் என்ன செய்யப்படுவான்? சங்காரம் பண்ணப்படுவான். அடுத்து எல்லா ஜனங்களையும் அர்மெகதோன் என்னும் இடத்தில் கூட்டுவான். கடைசியில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் எல்லா ஜனங்களையும் அர்மெகதோன் என்னும் இடத்தில் கூட்டுவான். வெளிப்படுத்தல் 16:13 வாசிக்கலாம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். நல்லா கவனிங்க. இப்ப எல்லா ஜனங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் அவர்களை எல்லாம் கூட்டுவான். அந்த இடத்துக்கு பேர் என்னது? அர்மகெதோன். அந்த இடத்துக்கு பேர் என்னதுங்க? அர்மகெதோன். அப்போ தான் ஆண்டவர் நான் வேதத்தில் வாசிக்கிற பிரகாரமாக சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும்போது, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? அவரே இஸ்ரவேலுக்கு ஆதரவாக என்ன செய்வார்? புறப்பட்டு வருவார். இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குதுங்களா, எருசலேமுக்கு விரோதமாக ஜனங்களை நான் கூட்டுவேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இடம்தான் அர்மகதோன். அர்மகதோன்கிற இடத்துல அந்தி கிறிஸ்து எருசலேமுக்கு விரோதமாகவும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் தன்னுடைய படைகளை கூட்டுவார். இதை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. நல்ல கவனிங்க. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக அவர் வருவார். அங்கே ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துக்கு பேர் என்னதுங்க? அர்மகதோன் யுத்தம். இதை குறித்து நீங்கள் அதிகமாக தெரியும்னு சொன்னால் வீட்டில் போய் எசேக்கியேல் 38, 39 வசனங்களை வாசிக்கும். அதிகாரங்களை பாருங்கள், அதில் போடப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 39:8 வாசிங்களேன். இதோ அது வந்தது, அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். அங்கே இறந்தவர்களுடைய எல்லா சேனை என்ன பண்ணுவாங்களா? என்ன செய்வாங்க? புதைப்பாங்க. அதுக்கு பேரே ஆமோன் ஓகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் ஆகுமா. இறந்தவங்கெல்லாம் புதைக்கிறதுக்கு எத்தனை மாதம்? 7 மாதம்.
தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க இறந்து போனவங்க ஆயுதங்கள் இருக்குல்ல, துப்பாக்கி இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? அடுப்பெரிப்பாங்க. அடுத்து அவங்களாம் எத்தனை மாதம் புதைப்பாங்களா இறந்தவங்களெல்லாம்? 7 மாதம். தேசத்தை சுத்தம் பண்ணுகிறதற்கும் அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கும் நித்தமும் தேசத்தில் சுற்றித் திரியும் மனுஷரை சுற்றித் திரியும் மனுஷர்களோடு புதைக்கிறவர்களை தெரிந்து நியமிப்பார்கள். அந்த தேசம் ஃபுல்லாக யார் யார் எங்கே இறந்து கிடக்கிறாங்கன்னு தேடுறதுக்கே ஆளுங்க. அவங்க கண்டுபிடிச்சா புதைக்கிறதுக்கு கூட யார் இருப்பா? புதைக்கிற ஆள் இருப்பாங்க. இதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் என்ன செய்வாங்க? வச்சிருவாங்க. அப்போ 7 மாதங்கள் முடிந்த பின்னும் தேடிக்கொண்டிருப்பார்கள். அப்போ எவ்வளோ பேர் இறந்து போவாங்கன்னு பாருங்கள். அடுத்து தேசத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒரு மனுஷன் ஒரு எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமான் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவார்கள். ஒரு அடையாளத்தை நாட்டிட்டு அங்கே ஒரு எலும்பு கூடு கிடக்குன்னு கொண்டு போய் என்ன செய்வாங்க? புதைப்பாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பயங்கரமான யுத்தம் என்ன செய்யும்? நடக்கும். அந்தி கிறிஸ்து அத்தனை ராஜாக்களையும் ஆயிரக்கணக்கான சேனைகளையும் எருசலேமுக்கு விரோதமாக கொண்டு வருவான். அப்பொழுது கர்த்தர் எருசலேமிலே ஒலிவ மலையிலே இறங்கி அவனோடு கூட என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவனை தன்னுடைய வாயின் சுவாசத்தினாலே அழிப்பார். அப்போ ஜனங்கள்லாம் இப்படி லட்சக்கணக்கில் என்ன செய்வாங்க? இறந்து கிடப்பாங்க. அவங்களெல்லாம் எடுத்து என்ன செய்யணும்? புதைக்கணும். எத்தனை மாதம் புதைப்பாங்களாம்? அடுத்து அவங்க போட்ட துப்பாக்கின்னு நிறைய பொருளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து என்ன செய்வாங்க? அடுப்பெரிப்பாங்களாம். என்ன செய்ய அப்படி தான் வாட்சோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அடுப்பெரிப்பாங்க. அப்போ கடைசியில் அந்தி கிறிஸ்து ஆண்டவரோடு கூட என்ன செய்வான்? அர்மகதோன் என்னும் இடத்துல எல்லா ராஜாக்களையும் கூட்டுவான். ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துக்கு பெயர் என்னது? அர்மகதோன். அப்போ அர்மகதோன் என்னும் இடத்துல ராஜாக்களை ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்வான்? கூட்டுவான். தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். நல்ல கவனிங்க. அவன் கைகளினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அது எப்படின்னா, வெளிப்படுத்தல் 19க்கு வாங்க. 19-20 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கு தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மிருகம்னா யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து, அவனோடு கூட இருக்கிற ராஜாக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்தார்கள். எங்கே? எருசலேமிலே. எருசலேமுக்கு விரோதமாக புறப்பட்டு வரும்போது அப்பொழுது ஆண்டவர் எருசலேமுக்கு ஆதரவாக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ண இறங்கி வருவார். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், மிருகம் என்ன செய்யப்பட்டது? பிடிக்கப்பட்டது. மிருகம்னா யார்? அந்தி கிறிஸ்து. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களையும் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். அப்போ மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்யப்பட்டாங்க? பிடிக்கப்பட்டாங்க. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு
அங்கே என்ன வார்த்தை போட்டிருக்கு? போன தடவை என்ன போட்டிருக்குது? அவன் எப்படி அழிக்கப்படுவானா? தானியேலில் வாசிங்களே, ஆனாலும் அவன் கைகளினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அவனுக்கு கைகளினால் அழிவு கிடையாது, அவனுக்கு வேறு விதமான அழிவு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ படிச்சிங்களம்மா, உயிரோடு அக்கினி கடலில் என்ன செய்யப்படுவான்? தள்ளப்படுவான். தானியேலுக்கு வெளிப்படுத்தினது என்னது? மனுஷன் சாகிற பிரகாரம் என்ன செய்ய மாட்டான், கைகளினால் அவன் என்ன செய்யப்பட மாட்டான், கொல்லப்பட மாட்டான். வேறு விதமாக அவன் என்ன செய்யப்படுவான்? முறித்து போடப்படுவான். அந்த வேறு விதம் என்னன்னு சொல்லி யாருக்கு வெளிப்படுத்துகிறாங்க? யோவானுக்கு. அப்போ அந்தி கிறிஸ்து அவன் எப்படி எழும்புவான், என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்வான்னு சொல்லி வேதத்தில் பல இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதே அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது? கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அழிவையும் பயங்கரமான கால் நடப்பித்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி ஆண்டவர் நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு, அந்த காரியங்களுக்கு அருமையானவர்களே நாம் ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, பெருந்தொனி கேட்க நாம் பறந்து செல்வோம். பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய கால சத்தம் துணிக்கும் பொழுது நாங்கள் உம்மை நோக்கி பறந்து வரத்தக்கதாக இந்த நாளிலே உம்முடைய எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு எங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய கிருபைகளை தாரும். வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ தூய ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென்.